Taste the Daily. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே நகராட்சியுடன் ஊராட்சியை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காடு ஊராட்சியை திருவள்ளூர் நகராட்சியுடன் இணைப்பதற்கான அரசாணை வெளியான நிலையில் அவ்வாறு இணைத்தால் 100 நாள் வேலை பறிபோவதோடு கிராமப்புற கட்டமைப்பு வளர்ச்சிகள் கேள்விக்குறியாகும் என்றும் குடிநீர் வரி, சொத்து வரி ஆகியவை உயர்த்தப்படும், ஏழை நடுத்தர மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்பதால் இந்த முடிவை திரும்ப பெற வலியுறுத்தி செங்குன்றம் திருவள்ளூர் இடையே செல்லும் நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போராட்ட இடத்திற்கு வந்த காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பதற்றமான சூழல் நிலவியது. எங்களுக்கு நகராட்சி வேணாம், எங்களுக்கு பஞ்சாயத்து தான் வேணும். ஏன் நகராட்சி வேணான்றீங்க? வேணாம், எங்களால் கட்ட முடியாது. ஊட்டுவாரி குழவாரி எங்களால் கட்ட முடியாது. நாங்கள் சம்பாதி 250 ரூபா சோறு துண்ணுமா, சூட்டு துணி கட்டுமா, எண்ணெய்ச்சிக்காய் வாங்குமா, இன்னத்தை வாங்கி பில்லு இது வாடகை கட்டுமா, கரண்ட் பில் கட்டுமா, டோக்கன் கட்டுமா, எத்த கட்டுறது எதுவும் வேணாம். எங்கள் நகராட்சி வேணாம், எங்களுக்கு பஞ்சாயத்து தான் வேணும். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் நகராட்சியில் உள்ள மேல்நிலை குடிநீர் தொட்டியில் சமூக விரோதிகள் மதுபோதையில் அசுத்தம் செய்யும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராஜபாளையம் நகராட்சி 10வது வார்டு சமந்தபுரம் மேலப்பள்ளி வாசல் அருகில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி நீரை அப்பகுதி மக்கள் குடிநீர் ஆதாரமாக பயன்படுத்தி வரும் நிலையில் இரவு நேரத்தில் மது அருந்திவிட்டு பாட்டிலை தொட்டிக்குள் போடுவது மற்றும் சமூக விரோதிகள் மதுபோதையில் ஆடைகளை துவைப்பது, குளிப்பது, மலம் கழிப்பது போன்று அசுத்தம் செய்வதாக கூறப்படுகிறது. மேலும் இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகும் நிலையில் சமூக விரோதிகள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை பாதுகாக்க வேண்டும் என திறனற்ற திமுக அரசை அப்பகுதி மக்கள் வேதனையுடன் வலியுறுத்தியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அரசு போக்குவரத்து கழக பேருந்தின் பின்பக்க டயர் வெடித்து நடுரோட்டில் நின்றதால் பொதுமக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. அறந்தாங்கியிலிருந்து வேட்டனூருக்கு புறப்பட்ட அரசு பேருந்து வடகரை முருகன் கோவில் அருகே சென்றபோது பின்பக்க டயர் பலத்த சத்தத்துடன் வெடித்து சாலை ஓரத்தில் நின்றது. இதனால் பேருந்தில் இருந்த பயணிகள் அச்சத்தில் கூச்சலிட்டு பதறியடித்தபடி வெளியேறினர். மேலும் மக்களின் உயிரை துச்சமாக கருதி ஓட்டை உடைசல் தகர டப்பா பேருந்துகளை இயக்குவதற்கு எப்போது முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என பொதுமக்கள் ஆதங்கப்பட்டனர்.